ஜெபம் பண்ணலாம். ஆ எங்களுக்கு கிருபையான விஷயம் தப்பான ஆண்டு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான மாலை பொழுதுக்காக கொண்டு செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தாவே நாங்கள் சின்னதாக கூடிய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும்படியாக நீர் அருள் புரிந்திருக்கிறீர். இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட ஒருவரையும் நீர் பக்குவப்படுத்திலும் ஆயத்தப்படுத்திலும் செய்து கொடுக்கிற தாசன் பிரதர் சைலஸ் வேண்டிய கிருபைகளை தாரும். இணையதளம் நன்றாக வேலை செய்ய அருள் புரிந்தரும். இன்னும் வரியில் வர உதவி செய்தலும். நாங்கள் எப்பவுமே கர்த்தாவே மந்தையில் சேர ஆடுகளை போல கர்த்தாவே உடைய மந்தையில் நாங்கள் சேர்ந்து வாழத்தக்கதாக நீர் அனுக்கிரகங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய கிருபைகளை கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சைலஸ். ஓகே பிரதர். ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வாரம் நாம் உங்கள் மத்தியில இருந்த பொழுது ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு சிந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவ ஐக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்கு ஆதார வசனமாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் ஆதாரமாக கொண்டு வாசித்தோம். அதை மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த முதல் அதிகாரத்திலே ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார். ஐக்கியம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஐக்கியம் இல்லாமல் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஏதும் செய்திட முடியாது. அந்த விதத்திலே இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் முதலாவதாக எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். எங்களோடு என்று சொன்னால் அப்போஸ்தலர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை பற்றி இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய அப்போஸ்தலர்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அவர்கள் தானே மரித்து விட்டார்கள். இப்பொழுது எப்படி நாம் அவர்களோடு கூட ஐக்கியம் வைக்க முடியும் என்ற கேள்விக்கு நாம் போன முறை நாம் சிந்தித்தோம். அவர்கள் நமக்கு எழுதி கொடுத்த இந்த சத்திய வசனங்களை நாம் கை கொள்வதன் மூலமாக, அவர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் அவர்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஐக்கியப்பட முடியும் என்பதை நாம் கடந்த முறை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இரண்டாவதாக மற்றொரு ஐக்கியத்தை பற்றி இங்கே யோவான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். பாருங்கள், கடைசி பகுதியிலே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. முதலாவதாக சீசர்களோடு உள்ள ஐக்கியம் என்பதை சிந்தித்தோம். இப்பொழுது இங்கே நாம் பார்க்கும் பொழுது பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக ஒரு விசுவாசி யாரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டவனாக இருக்க வேண்டும். ஐக்கியம் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கடந்த முறை நாம் சிந்தித்தோம். மறுபடியும் சொல்லுகிறேன். ஃபெலோஷிப், ஐக்கியம் என்றால் ஒத்துப்போதல் அல்லது இணைந்து போதல். ஒத்துப்போதல் அல்லது இணைந்து போதல். அப்ப பிதாவாகிய தேவனோடு கூட இணைந்து போகக்கூடிய ஒரு தன்மைதான் ஐக்கியமாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப நாம் பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியத்துல இருக்கிறோமா, அவரோடு கூட நாம் ஒத்து போகிறோமா, இணைந்து போகிறோமா என்பது மிக மிக முக்கியம். எப்படி இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் அவர்கள் ஒருபொழுதும் எதிர்மறையான நோக்கம் கொண்டவர்களாக இல்லை, அல்லது ஒருவருக்கொருவர் விரோதமாக செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் வேதத்திலே படிப்பதில்லை. அங்கே பிதா என்ன செய்ய சித்தம் கொண்டாரோ அதை குமாரன் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இருவரும்
அங்கே ஒரே சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள், இருவரும் ஐக்கியம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த யோவான் அந்த 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், இதாவே நாம் எப்படி ஒன்றாயிருக்கிறோமோ அதை போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அங்கே ஜெபிக்கிறார். அப்ப நம்முடைய ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது பிதாவோடு அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி ஐக்கியமுடையவராக இருந்தாரோ, பிதா சொன்ன அனைத்தையும் அங்கே இணைந்து போனாரோ, ஒத்துக்கொண்டாரோ, அதை போல நாம் பிதாவாகிய தேவனோடு கூட இணைந்து போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் இந்த 3வது வசனத்தை சொல்லிவிட்டு 4வது வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று இங்கே சொல்லுகிறார். அப்ப பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள ஐக்கியமானது எதை கொண்டு வருகிறது என்றால் நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு என்று நாம் பார்க்கிறோம். அதற்காக தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப அப்போஸ்தலர்களோடு உள்ள ஐக்கியம், பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம், குமாரனாகிய தேவனோடு உள்ள ஐக்கியமானது ஒரு விசுவாசிக்கு நிறைவான சந்தோஷத்தை அங்கே கொண்டு வருகிறது என்பதை இந்த பகுதியானது தெளிவாக காட்டுகிறது. இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே ஒரு விசுவாசிக்கு உண்மையாலுமே சந்தோஷத்தை கொண்டு வராது என்பதை தான் உண்மை. உலகமானது சொற்ப அளவிலே அங்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் அனுபவிப்பதிலே எந்த ஒரு தவறும் இல்லை, அதிலே நாம் சந்தோஷப்படுகிறோம், அது உண்மைதான். ஆனால் ஒரு நிறைவான சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எதிலே இருக்கிறது என்றால் பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அப்ப நிறைவான சந்தோஷம் அப்படின்னா அது தேவனிடத்திலே தான் இருக்கிறது. தேவனோடு இருக்கக்கூடிய உறவிலே தான் நிறைவான சந்தோஷம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே தான் நிறைவான சந்தோஷம் இருக்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு, யாருடைய சந்தோஷத்தை? இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாய் அடையும்படிக்கு. பிரியமானவர்களே, உண்மையான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் உலகத்தில் உள்ள எவற்றிலுமே இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ காரியங்களிலே வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷம் அது அற்ப சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தவறி உலகமானது அவனுக்கு ஒரு நிறைவான, அதாவது அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறதை அவன் உணர்வான் என்றால், உலகத்தோடு உள்ள அந்த உறவானது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை உணர்வான் என்றால், தேவனுடைய சபையிலே வந்து இருக்கக்கூடிய ஐக்கியம், தேவனுடைய வேதத்தை படிப்பதன் மூலமாக வரக்கூடிய சந்தோஷம், ஜெபிப்பதன் மூலமாக வரக்கூடிய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவதன் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் உலகத்திலே அவன் பழகுவதன் மூலமாக, உலக காரியங்களை அவன் நாடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷம் அதிகமாக இருக்கும் என்றால், அதை நாடக்கூடியவனாக இருப்பான் என்றால், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வீழ்ச்சியிலே இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த உலகம் ஒருபொழுதும் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்காது, அது சொற்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு விசுவாசி ஆவிக்குரிய காரியங்களிலே அவன், அதாவது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, போர் அடிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பான் என்றால் அவன் மிகப்பெரிய ஆபத்திலே இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நமக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதாவது தெரிந்தெடுத்தல் இருக்கிறது. உண்மையாலுமே நமக்கு உலக வேலைகள் அதிகமாக இருக்கும் என்றால் சபை கூட்டங்களுக்கு வர முடியாத அல்லது ஜெபிக்க முடியாத, வேதத்தை வாசிக்க முடியாத உண்மையான காரணங்கள் இருக்கும் என்றால் அது சரிதான். ஆனால் இங்கே தேவ காரியங்களில் ஈடுபடுதல், இரண்டாவது உலக காரியங்களில் ஈடுபடுதல், இதுல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, தெரிந்தெடுப்பு வருது. இதை விட்டாலும் பரவாயில்லை என்கின்ற அந்த சூழ்நிலை வரும் பொழுது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்?
ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசியுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, ஜெப கூட்டத்திற்கு போவது அல்லது வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு போவது, சபைக்கு போவது, ஊழியத்திற்கு போவது என்ற இந்த நிலைமையில எதை தெரிந்தெடுக்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த அதாவது தன்மை இருந்த பொழுதிலும், அதாவது இதை தெரிந்தெடுப்பதனாலே இதை அவர்கள் இழந்து போக மாட்டார்கள் என்ற சூழ்நிலை வந்த போதிலும், அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், ஆவிக்குரிய காரியத்திற்கு பதிலாக உலக காரியங்களை தெரிந்தெடுப்பதை பார்க்க, அது அவர்கள் மிகப்பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சியிலே இருக்கிறார்கள், மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி கிறிஸ்துவ உலகத்திலே ஏற்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. சாத்தான் எப்பொழுதுமே தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விரும்பாதவனாக இருக்கிறான். எவன் ஒருவன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, தேவ காரியத்திலோடு உள்ள ஐக்கியத்தை விரும்பாதவனாக இருக்கிறானோ அவன் சாத்தானாலே போதிக்கப்படுகிறான் என்பது தெள்ள தெளிவாக புரிகிறது. ஏனென்றால் ஆதியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உள்ள அந்த உறவிலே இருந்தார்கள், ஐக்கியத்தில் இருந்தார்கள். ஆனால் சாத்தானுக்கு அவனுக்கு பொறுக்கவே இல்லை. எப்படியாவது இந்த உறவை பிரிக்க வேண்டும், இந்த ஐக்கியத்தை பிரிக்க வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. அவன் செய்தானா என்று சொன்னால் அவன் செய்தான். தேவ உறவை என்ன செய்தான் என்றால் பிரித்தான். அங்கே மனிதனுக்கு வேறொன்றை ஆசை காட்டி தேவ உறவிலிருந்து அவன் பிரிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இங்கே தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை வருகிறது. ஆவிக்குரிய காரியமா உலகமா என்று அந்த நிலைமை வரும் பொழுது, அங்கே சாத்தான் அதிகமாக அங்கே மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஏன் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஏவாள் அங்கே தேவனுடைய கட்டளையை மீறி அவன் என்ன செய்தாள் என்றால், தேவன் இலக்கின கனியை அவள் பறித்து புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அவன் ஆதியிலிருந்தே அங்கே கிரியை செய்து வருகிறான். இன்றைக்கும் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அவன் கிரியை செய்கிறான். என்றைக்கு நாம் தேவ காரியங்களை அசட்டை செய்து உலக காரியங்களை தெரிந்தெடுக்கிறோமோ அங்கேயே தெரிந்துவிடும் நாம் யாராலே போதிக்கப்படுகிறோம், யாராலே வழிநடத்தப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே நம்முடைய சீஷர்களோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, என்னோடு கூட 1 மணி நேரம் ஜெபியுங்கள் என்று சொல்லி, என் ஆத்துமா கலங்கி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆனால் என்ன நடந்தது? அங்கே அவரோடு கூட ஜெபிக்க வேண்டியவர்கள் அங்கே தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்ப சாத்தானுக்கு எது பொறுக்காதுன்னா, ஆண்டவரோடு கூட ஜெபித்தல் என்பது, ஐக்கியப்பட்டு ஜெபித்தல் என்பது அவனுக்கு ஒருபொழுதும் அப்படி நடந்துவிடக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டம். அதை அவன் செய்து காட்டினான். அங்கே சீஷர்கள் அங்கே தூங்கி போனார்கள், அவரோடு கூட ஜெபிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? அங்கே ஜெபிக்க வேண்டிய அந்த நேரம் வரும் பொழுது நாம் அதை காட்டிலும் வேறொன்றுக்கு முக்கியத்துவம் தருகிறோமா? அல்லது நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோமா? வேதத்தை தியானிக்க வேண்டிய அந்த நிலைமை வரும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் தருகிறோமா? அல்லது நம்முடைய நண்பர்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமா? ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க போக வேண்டும் என்ற அந்த இடத்திலே வரும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் தருகிறோமா? அல்லது நம்முடைய வேலைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் தருகிறோமா? எதற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய மொபைல் போனை யூஸ் பண்ற அளவிலும் கூட நாம் தேவனோடு கூட உறவிலே நாம் உறவு வைத்துக் கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு மணிக்கணக்கா நம்ம போனை பார்க்கிறோம், கம்ப்யூட்டரை பார்க்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா கொஞ்ச நேரம் கூட கர்த்தருக்கு வேதத்தை தியானிப்பதற்கும், கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திற்கும், தேவ சபைக்கும், தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்திற்கும் நாம் நேரம் கொடுக்காத அளவிற்கு நம்முடைய மனமானது மங்கி போய் கிடக்கிறது. நாம் உணர்வற்றவர்களாக நாம் கிடக்கிறோம். சாத்தானுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் வருந்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆகவே இங்கே யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் பிதாவாகிய தேவனோடு இணைந்து இருக்கிறோம், ஒத்து போகிறோம், அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறோம். உலகம் எங்களை அவருடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். சரி, இப்பொழுது நாம் அந்த பகுதிக்கு வருவோம். ஃபெலோஷிப் வித் தி ஃபாதர், பிதாவோடு கூட உள்ள ஐக்கியம். நாம் பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு
நாம் கேள்வியை கேட்போம் என்றால், யோவான் இங்கே பிதாவாகிய தேவனை பற்றி சில விவரணையை அங்கே குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 5வது வசனத்துல, அதே 1 யோவான் 1:5, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. யோவான் இத தன்னுடைய ஞானத்திலிருந்து சொல்லல, அங்க சொல்றாரு, அவரிடத்தில் கேட்டு. யாரிடத்தில்? இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கேட்டு. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் யார் என்பதை சீஷர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யார் பிதாவாகிய தேவன்? அதை கேட்டதை இப்பொழுது யோவான் இங்கே சொல்லுகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். அப்ப பிதாவாகிய தேவன் யார் அப்படின்னா, அவர் ஒளியானவர், எவ்வளவேனும் இருள் இல்லாதவர். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த மூல பாஷையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது மங்கி போகாத ஒளியானவர் என்பதாகும். மங்கி போகாத ஒளியுள்ளவர் என்பதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அவரால் படைக்கப்பட்ட எல்லாமே, அதாவது எல்லாமே மங்கி போகக்கூடியதாக இருக்கிறது. எல்லா சிருஷ்டிப்புகளும் அது அழிந்து போகக்கூடிய ஒரு தன்மையுடையது. சூரியன் எடுத்துக்கலாம், எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தங்கள் ஒளியை இழந்து போகிறது, அது மங்கி போகிறது. ஏன் நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டியூப் லைட் எல்லாம் எடுத்துக்குவோம், அது நாம் வாங்கின நாளிலிருந்து நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக அது மங்கி போகிறது, ஒளி குறைந்து போகிறது, கடைசியில பீஸ் போயிடுது. நம்ம புதிய பல்ப் வாங்குறோம். அப்ப எல்லாமே மங்கி போகக்கூடிய தன்மையுடையது இந்த உலகத்துல. ஆனால் பிதாவாகிய தேவனை பற்றி யோவான் சொல்லும் பொழுது, அவர் மங்கி போகாத ஒளியானவர். அதுதான், இருள் எவ்வளவேனும் அவரில் வராது. அங்கே ஒளி போகிறதோ அங்கே என்ன வருகிறது என்றால் இருள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒளி இல்லாத இடத்திலே இருள் அதை கவ்விக்கொள்ளுகிறது. அப்ப பிதாவாகிய தேவனிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னா, அவர் ஒளி மங்காதவர், எப்பொழுதும் அவர் பிரகாசிக்கக்கூடியவர், அவர் ஒளியானவராக இருக்கிறார். அதைதான் இந்த இடத்திலே யோவான் குறிப்பிடுகிறார். இதை இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து சீஷர்கள் கேட்டார்கள். அப்ப தேவன் ஒளியாய் இருக்கும் பொழுது, எவ்வளவேனும் இருளில்லாத தேவனாக பிதாவாகிய தேவன் இருக்கும் பொழுது, நாம் எப்படி அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும்? பாருங்கள், நம்மை குறித்து யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? நாம் பாவிகளாக இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படின்னா என்னது? அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் பாவம் செய்யக்கூடிய அந்த ஏதோ அவனுக்கு இருக்கிறது, அந்த குணம் அவனுக்குள் இருக்கிறது. அப்ப நம்மையும் இப்பொழுது பிதாவாகிய தேவனையும் வைத்து பார்ப்போம். பிதாவாகிய தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படி இருக்க நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நாம் விழுந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம், மங்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம், பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நாம் எப்படி இந்த ஒளியான தேவனோடு, பரிசுத்தம் உள்ள தேவனோடு, பாவம் கிட்டி சேர முடியாத தேவனோடு ஐக்கியப்பட முடியும்? நிச்சயமாய் முடியவே முடியாது. நம்முடைய முயற்சியில அது நிச்சயமாய் முடியாது. அப்படி இருக்க பிதாவாகிய தேவன் நாம் அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக அவரே சில காரியங்களை என்ன செய்தார் என்றால், செய்ததை இதே யோவான் புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அப்ப நாம் அவரோடு ஐக்கியப்படும்படியாக பிதாவாகிய தேவன் இவ்வளவு பெரிய அன்பை நமக்கு காட்டினார். அப்ப அவர் அன்பு காட்டினதுனாலதான், அவர் தம்முடைய இரக்கத்தை காட்டினதுனால நாம் அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அவர் இவ்வளவாய் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன் அந்த அன்பை நமக்கு பாராட்டினார் என்றால், நாம் அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக அந்த அன்பை நமக்கு பாராட்டினார். அதோடு நின்று விட்டதா? பாருங்கள், அந்த அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் பாருங்கள். 4ஆம் அதிகாரம், அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. முதலாவது நாம் 1 யோவான் அங்கே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே படித்தோம், பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அதிகமான அன்பு காட்டினார். இரண்டாவதாக
நாம் அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக என்ன செய்தார் என்றால் மற்றொன்றை செய்தார். தன்னுடைய குமாரனை கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை என்ன செய்தார் என்றால் அனுப்பி வைத்தார் இந்த உலகத்திற்கு. எதற்காக தெரியுமா? நாம் அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக. அவர் ஒளியில் இருக்கிறவர், அவர் பரிசுத்தர். பாவிகளாகிய நாம் அவரிடத்துல அவரிடத்துல பக்கத்துல கூட போக முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவனே இந்த காரியத்தை செய்தார். அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஏன் தெரியுமா? நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாது. கிருபாதார பலியாக அவரையே என்ன செய்தார் என்றால் அனுப்பி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தேவனுடைய திட்டம் என்று பாருங்கள். நாம் அவரோடு ஐக்கியப்படும்படியாக, மனிதன் இழந்து போன அந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்கும்படியாக தேவன் கொண்ட திட்டம் அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக என்ன செய்தார் என்று பாருங்க. 4ஆம் அதிகாரம், அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பிதாவானவர் என்ன செய்தார்? குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். அவரை இரட்சகராக அனுப்பினார். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கக்கூடிய மனித குலத்தை, நம்மை அவர் மீட்கும்படியாக இரட்சகராக தன்னுடைய குமாரனையே என்ன செய்தார் என்றால் அனுப்பி கொடுத்த மகா பெரிய அன்பை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக என்ன செஞ்சாருன்னா அனுப்பி கொடுத்த இந்த அன்பை காட்டிலும் மேலான அன்பு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவரை இரட்சகராக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எதற்காக இந்த நித்திய ஜீவன் அப்படின்னா, நித்திய காலம் அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக அவருடைய நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அது குமாரனில் என்ன செய்திருக்கிறார் என்றால் அது இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒரு கேள்வி கேட்டோம். நம்மால் பிதாவாகி தேவனோடு கூட உறவு கொள்ள முடியுமா அப்படின்னா, நம்முடைய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் முடியவே முடியாது. ஏனென்றால் நாம் பாவிகளாக இருக்கிறோம், நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று, நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம் என்று பல வசனங்களை நாம் கோடிட்டு காட்ட முடியும். ஆனால் நம்மேல் அவர் கொண்ட அன்பினாலே நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாய் இருந்தபடியினாலே, நம்மை நேசித்ததினாலே அவரே என்ன செய்தார் என்றால் முன் வந்து அதற்கான கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். நம்மிடத்திலே மேலான அன்பு காட்டினார். இரண்டாவதாக தன்னுடைய குமாரனை கிருபாதார பலியாக அனுப்பினார். அவரை உலக இரட்சகராக அனுப்பினார். அவரிலே நித்திய ஜீவனை என்ன செய்திருக்கிறார் என்றால் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அவர் நித்திய ஜீவனை அவர் தந்திருக்கிறார். அப்ப அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட முடியுமா அப்படின்னா நிச்சயமாய் முடியும். யாரோடு? பிதாவாகிய தேவனோடு, அந்த பரிசுத்தம் உள்ளவரோடு நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் ஐக்கியப்பட முடியும். அதற்கான வழியை அவர் திறந்து இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பிதாவாகிய தேவனோடு இவ்வளவாய் நம்மிடத்துல அன்பு கூர்ந்த இந்த தேவனிடத்துல நம்மோடு ஐக்கியப்படும்படியாக தன்னுடைய குமாரனையே உலக இரட்சகராக அனுப்பின, கிருபாதார பலியாக அனுப்பின இந்த பிதாவோடு உள்ள ஐக்கியம் நம்மிடத்துல எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? உண்மையாலுமே அவரிடத்துல நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா? அவர் சொல்றதை நம்ம செய்யறோமா? அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிறோமா? நம்ம எவ்வளவு முறை நாம் தவறி போகிறோம். அவருக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய இடத்துல நம்ம உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் அங்கே நாம் முக்கியத்துவம் தந்து அவருடைய அன்பை நாம் நிராகரிக்கிறோம் அல்லவா? அது எவ்வளவு பெரிய தவறு. ஆண்டவர் இப்பொழுதும் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு மாறி போகல. நாம பின்வாங்கி போயிருந்தாலும், நாம ஆண்டவருடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் தராமல் போயிருந்தாலும், still he is loving us. இன்றைக்கும் நம்மை அவர் நேசிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே இங்கே யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, what is fellowship with the Father? பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் கொள்ளுதல் என்றால் என்ன? இதை சொல்லக்கூடிய யோவான்
இதே நிருபத்திலே மற்றொன்றையும் சொல்லுகிறார் பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. கவனிச்சீங்களா? தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுங்கள். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க அதே யோவான் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப இந்த இடத்துல யோவான் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தத்துல இந்த இடத்துல சொல்றார்? அதைதான் மீதமுள்ள இந்த வசனங்களிலே நாம் படிக்க போகிறோம். யோவானை பொறுத்த மட்டிலும் தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன என்பதை அவரே அங்கே குறிப்பிடுகிறார். அந்த காண முடியாத, ஒருவரும் கண்டிராத அந்த தேவனோடு ஐக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, பாருங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 1:6. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், அவரோடு அப்படின்னா பிதாவாகிய தேவனோடு. மேலுள்ள வசனத்தை நீங்க படிச்சா தெரியும். 5வது வசனத்துல தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல 2 நபர்கள் இங்க வருகிறார்கள். அதாவது தேவன் வருகிறார், இங்க அப்போஸ்தலர்கள் கேட்டு ஒருவரிடத்திலிருந்து கேட்டு இதை சொல்லுகிறார்கள். அப்ப யார் இடத்துல கேட்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனை பற்றி சொல்லுகிறதை கேட்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல தேவன் என்பது அது இயேசு கிறிஸ்துவை அல்ல, பிதாவாகி தேவனை பற்றி அங்கே சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனை பற்றி என்ன சொன்னார்? தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த வசனத்தை படிப்போம். 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், யாரோடு? பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ அவரை முகமுகமா பார்த்து ஐக்கியப்படுதல் என்பதை இங்கே காட்டுவது இல்லை. கவனித்தீர்களா? ஏனென்றால் யோவான் நான் ஏற்கனவே படித்த 4:12 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. இந்த பூமியில வச்சு பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒருபோதும் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஏனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஒருவரும் பார்க்க முடியாது. நம்முடைய இந்த கண்ணால என்ன செய்ய முடியாதுன்னு பார்க்க முடியாது. அப்ப தேவனோடு ஐக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யோவானை பொறுத்த மட்டிலும் இந்த பகுதியில நாம் படித்த 6-7 வசனங்களில ஒளியிலே நடத்தல் தான் அவரோடு ஐக்கியப்படுதல் என்பதின் அர்த்தமாகும். இப்பொழுது படிங்கள் 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அது எப்படின்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே நடந்தால். அவர் ஒளியிலே இருக்கிறார், இங்கே நாமும் ஒளியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லல, மாறாக யோவான் சொல்லுகிறார் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னா நாம் ஒளியில் நடத்தலை இங்கே காட்டுகிறது. இருளில் நடவாமல் ஒளியில் நடத்தலை இங்கே காட்டுகிறது. மொத்த உலகமும் இருளிலே கிடக்கிறது, ஆனால் ஒரு விசுவாசி ஒளியில் நடக்கும்படியாக கட்டளை அங்கே பெற்றிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒளியாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த ஒளியை நாம் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, நாம ஒளியில் நடத்தலின் மூலமாக என்ன செய்ய முடியும்னா இந்த உலகத்திற்கு நாம் ஒளியை காட்ட முடியும். அப்ப மொத்த உலகமும் இருளில் இருக்கிறது போல இருளின் காரியங்களை யோசிக்கிறது, இருளான செயல்களை செய்கிறது, அதன்படியே நாம் நடக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. 1 தெசலோனிக்கேயர்ல நாம படிக்கும் பொழுது அதை திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப மொத்த உலகமும் இருளில் இருக்கிறது, ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நாமும் இந்த இருளினுடைய கிரியைகளை செய்வோம் என்றால் அது எவ்வளவு அது அது வெட்கக்கேடான காரியமாக இருக்கு.
நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லி 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். நாம் பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே பகலின் பிள்ளைகளைப் போல யோசிக்க வேண்டும். பகலுக்குரியவர்களாக நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள ஜனங்கள் அங்கே உலக காரியங்களை நோக்கி அதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், அதுதான் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலே அவர்கள் நாடி போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எது உண்மையான சந்தோஷம், எதிலே நிறைவான சந்தோஷம் இருக்கிறது என்பதை உணர்ந்தும் நாம் அவர்களைப் போலவே அதை நாடி நாம் செல்வோம் என்றால், உலக காரியங்களுக்கும் உலக இன்பங்களுக்கும் இல்லையா, அதற்கு நாம் முக்கியத்துவம் தருவோம் என்றால் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய சந்தோஷம் எதிலே இருக்கிறது? நம்முடைய பிணைப்பு, நம்முடைய ஐக்கியம் எதிலே இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப நான் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசி இருளில் நடக்கக்கூடாது, மாறாக ஒளியில் நடக்க வேண்டும். ஒளியில் நடக்கிறவன் தான் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறான் என்பது அர்த்தம். ஒளியில் நடவாமல் சும்மா நம்ம பேருக்கு நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் அவன் பிசாசோடு கூட ஐக்கியமா இருக்கிறான் என்பது அங்கே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. 12வதாக இங்கே யோவான் ஒளியில் நடத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத 2வதாக வெளிப்படுத்துகிறார். அப்ப முதலாவது பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னா ஒளியில் நடத்தல் தான் பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம். அப்ப ஒளியில் நடத்தல்னா என்ன அப்படிங்கிறது அதற்கான விளக்கத்தை தருகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். கவனித்தீர்களா? 2வதாக யோவான் ஒளியில் நடத்தல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அப்ப ஒளியில் நடத்தல்னா என்ன அப்படின்னா, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன், அப்ப தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருந்து, அப்ப சகோதரிடத்தில் அன்பு கூறுதல் தான் ஒளியிலே நடத்தல் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்ப நான் ஒளியில் நடக்கிறேன், நாம பாட்டு பாடுறோம் இல்லையா, நடக்கிறேனே நடக்கிறேனே என்று சொல்லி, இயேசுவின் ஒளியில் நடக்கிறேனே என்று சொல்லி நாம் பாடல் பாடுகிறோம். அப்ப ஒளியில் நடத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஆவிக்குரிய ஒரு காரியம் இல்ல, அது சகோதரிடத்தில் காட்டக்கூடிய அது நம்முடைய செயலாக காணப்படுகிறது. நடைமுறையிலே செயல்படுத்த வேண்டிய ஒன்றுதான் ஒளியில் நடத்தலாகும். அது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியமாக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அது அதாவது எழுத்துப்பூர்வமாக சகோதரிடத்தில் நாம் நேரடியாக காட்டக்கூடிய ஒரு அன்பாக அங்கு என்ன செய்கிறது என்றால் காணப்படுகிறது. அதைதான் இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார். ஆகவே நாம் நம்முடைய சகோதரிடத்தில் அன்பு காட்டவில்லை என்றால் நாம் இருளிலே இருக்கிறோம் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். 11வது வசனத்துல தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்ப தன் சகோதரிடத்தில் அன்பு காட்டாதவன், பகைக்கிறவன், அவன் எங்க நடக்கிறான் என்றால் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறான். அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒளியில் நடக்கிறோமா இருளில் நடக்கிறோமா? நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தேவன் நம்மை சபையாக ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அனைவரும் அங்கே தேவன் நம்மை ஒரே சகோதரர்களாக இணைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அன்பு காட்ட வேண்டிய அந்த நிலைமை நமக்கு இருக்கிறது, கட்டாயம் உண்டு. நான் ஆண்டவரிடத்துலதான் அன்பு காட்டுவேன், இவங்க இடத்துல அன்பு காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதே அந்த 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அப்ப நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதுதான் அங்கே தேவனிடத்திலே நிலைத்திருத்தல், அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பதின் அர்த்தமாக இருக்கிறது. அப்ப அங்கே ஒளியில் நடத்தல் அப்படின்னு சொன்னா நம்முடைய சகோதரர்களிடத்திலே அன்பு கூறுவதா, அவர்களை பகைக்காமல், நம்முடைய இருதயத்திலே பகைக்காமல், அவர்களை வெறுக்காமல், உண்மையான அன்போடு தேவனிடத்துல எப்படி நம்ம அன்பு காட்டுவோமோ அதை போல நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த அகப்பை அன்பு, தேவ அன்பை அவரிடத்துல காட்ட வேண்டும் என்பதை தான் இங்கே சொல்லுகிறார்.
அப்ப ஒளியில் நடத்தல் அப்படின்னா சகோதரிடத்தில் அன்பு காட்டுவதை குறிப்பிடுகிறார். 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது 15, 16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அன்பு கூற வேண்டும். எங்கே அப்படின்னா நம்முடைய சகோதரிடத்துல அன்பு கூறணும். அதுதான் பிதாவினிடத்திலே நாம் அன்பு கூறுவதற்கு சமம். அதுதான் ஒளியில் நடப்பதற்கு சமம். எந்த ஒரு விசுவாசி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறுகிறானோ, தன்னுடைய சக விசுவாசியை காட்டிலும் உலக காரியங்களுக்கும் உலக பொருட்களுக்கும் அழிந்து போகக்கூடிய உலக காரியத்திற்கு அதிகமாக அன்பு காட்டி தன்னுடைய உடன் சகோதரனிடை தன்னை போல ரட்சிக்கப்பட்ட சகோதரனை வெறுக்கிறானோ, அவன் அவன் உண்மையான தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருப்பவன் அல்ல என்பதை யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். பிதாவின் அன்பு இல்லை. அவனிடத்திலே அவர்களிடத்திலே பிதாவினுடைய அன்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இங்க போட்டு உடைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் உலகத்தில் உண்டானது எல்லாம் அழிந்து போய்விடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யாரிடத்தில் அன்பு காட்டுகிறோம்? நம்முடைய சகோதரர்களிடத்திலா, அல்லது தேவனிடத்திலா, சபையின் இடத்திலா, கர்த்தருடைய காரியத்தினிடத்திலா, ஆவிக்குரிய காரியங்களிடத்திலா, அல்லது மாம்சத்தின் இச்சையினிடத்திலா, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளிடத்திலே நாம் அன்பு காட்டுகிறோமா என்பதை நாம் யோசித்து அங்கே திருந்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பிதாவாகி தேவனுடன் உள்ள உறவு அப்படின்னா என்ன அப்படின்னா, யோவான் 8ஆம் அதிகாரம், இதே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்றாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப ஒளியில் நடத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே மூன்றாவதாக ஃபாலோவிங் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதலே ஒளியில் நடத்தலாகும். பிதாவிடத்தில் அன்பு கூறுதல் அப்படின்னா ஒளியில் நடத்தலை இங்கே காட்டுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும், அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இங்கே காட்டுகிறது. அதே யோவான் 12:35 பாருங்கள். 35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகும் இடம் என்னதென்று அறியான். யாரை பற்றி சொல்லுகிறார்? தன்னை பற்றி அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது இருந்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்னும் கொஞ்ச காலத்துலதான் இங்க இருப்பேன். தன்னை ஒளியாக இங்கே சொல்லுகிறார். அப்ப ஒளியில் நடத்தல் அப்படின்னா யோவானை பொறுத்த மட்டிலும் இந்த சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடத்தல், அவரை நேசித்தல், அதுதான் ஒளியில் நடத்தல் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, எங்க பிதாவினிடத்தில் அன்பு கூறுதல் அப்படின்னு சொன்னா ஒளியில் நடத்தல் என்பதாகும். ஒளியில் நடத்தல் அப்படின்னா நம்முடைய சகோதரர்களிடத்துல அன்பு கூறுதல், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருத்தல் தான் ஒளியில் நடத்தல் என்பதாகும். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடத்தலே, அவரை நேசித்தலே அங்கே ஒளியில் நடத்தல் என்பதாகும். அடுத்து இரண்டாவதாக இந்த பிதாவோடு உள்ள உறவு ஐக்கியம் அப்படின்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், 24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்ப இரண்டாவதாக நாம் பிதாவாகிய தேவனோடு கூட நிலைத்திருத்தல் அல்லது ஐக்கியமாய் இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா 24ஆம் வசனத்துல யோவான் சொல்றாரு, ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார். அப்ப ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்ன? அதற்கான விளக்கத்தை அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட வசனம் தானே. அப்ப பிதாவோடு கூட நிலைத்திருத்தல், ஐக்கியமாயிருத்தல், உறவு வைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆதி முதல் கேள்விப்பட்ட என்னது? வசனம். தேவனுடைய வசனத்துல நிலைத்திருத்தலே பிதாவாகி தேவனோடு கூட ஐக்கியமாயிருத்தல் என்பதா. அப்ப எந்த அளவிற்கு அங்கே பிதாவாகிய தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொன்னா அந்த விசுவாசி தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் தரணும். தேவனுடைய வசனத்தை
அவன் அதிலே நிலைத்திருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்காம, அதில் சொல்லி இருக்கிறபடி நடவாம, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாம, அவர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நாம் நடக்காம, நம்முடைய உடன் சகோதரர்களை நாம் நேசிக்காம, நான் ஒளியில் இருக்கிறேன் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கிறது. அவருடைய சமூகத்துல நம்ம வெட்கப்பட்டு நிற்போம் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே இந்த ஐக்கியம் என்ற இந்த தலைப்புல முதலாவதாக சீஷர்களோடு உள்ள ஐக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம். அவர் நம்ம இடத்துல எந்த அளவிற்கு நம்மை நேசித்தார், தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து நேசித்தார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நாம் நம்மை இந்த உலகத்துல ஒளியாய் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு இந்த ஒளியை காட்டும்படியாக ஒளியாய் இருக்கக்கூடிய தேவனை நாம் தான் என்ன செய்ய வேண்டும் என்றால் உலகத்திற்கு காட்ட. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது பிதாவாகிய தேவனை என்ன செஞ்சார் தெரியுமா? தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த சமாரியா ஸ்திரீக்கு சொன்னார், தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை சொன்னார். இப்பொழுது அவர் பரமேறி சென்று விட்டார். இப்பொழுது அந்த மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். தேவனை வெளிப்படுத்த வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் ஒளியிலே நடப்போம். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூற வேண்டாம். இந்த உலகத்தின் காரியங்கள் நிச்சயமாய் நமக்கு சொற்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஒரு வீடு வாங்கும் பொழுது, ஒரு பொருளை வாங்கும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதுவே நிரந்தர சந்தோஷம் அல்ல. உலகத்தாரை போல அதிலேயே நம் சந்தோஷத்தோடு இருந்து விடக்கூடாது. அதை காட்டிலும் நிறைவான சந்தோஷம், மேலான சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவிலே பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே தான் இருக்கிறது என்பதை யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இந்த சத்தியத்தை உணர்ந்த நாம் பிதாவாகிய தேவனோடு உண்மையான அன்பிலே நாம் ஐக்கியமாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. ஏதாவது கேள்வி இருக்குதா?